ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். இது பாகம் 16. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இது ரொம்ப ஈஸி தான், நான் நிறைய கொஸ்டினில் பார்த்துட்டோம். ஓர் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி வர முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருக்கணும். அப்போ ஓர் அப்படின்னா அலை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இங்கே ஓர் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ஒரு, இங்கே ஒரு, இந்த மூன்றையும் பாருங்கள். ஓர் அப்படிங்கிறதுல உயிர் எழுத்து வந்திருக்கா, ஈ அப்படிங்கிறது. அடுத்து ஒரு அப்படிங்கிறதுல உயிர்மை எழுத்து வந்திருக்கும், நா, பா. அடுத்தது கீழ்காணும் தொடரில் ஓர் சரியான தொடரை அமைக்க. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. சொல் பொருள் பொறுத்துக. சமர் என்றால் போர். சமர் என்றால் போர். அடுத்ததா ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. கோடித்தேடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அப்படின்னு வரணும். அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக. அவர் கவிஞர் அன்று. இது ஒருமை தான், ஆனால் அக்ரிணையில் வந்திருக்கு. அடுத்து அவர் கவிஞர் அன்று. இங்கே அன்று அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கிறது, ஆனால் இங்கே கவிஞன் அப்படிங்கிறது அக்ரிணையில் வர்றது, உயர்தனியில் வர்றது. அதனால் இந்த அன்று அல்ல ஆகிய இரண்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. அவன் கவிஞன் அல்ல அப்படிங்கிறது வரக்கூடாது. இந்த அல்லங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுறது. அவன் கவிஞன் அல்லன் தான் வரணும். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இது பிழை அற்ற. இங்கே பிழையுள்ள அப்படின்னு கூறும் கொடுப்பாங்க, பார்த்துங்க. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்கே அலுவலர்கள் அப்படிங்கிறத சென்றனர் அப்படிங்கிறத வரணும். மற்றது பாருங்கள், சென்றது அப்படிங்கிறது ஒருமை அக்ரிணையை குறிக்கிறது. சென்றதை அப்படிங்கிறது அக்ரிணையை குறிக்கிறது. சென்றன அப்படிங்கிறது அலுவலர்கள் அப்படிங்கிறதுக்கு தவறாக வந்திருக்கு. சென்றனர் அப்படிங்கிறது தான் வரணும். இதுவும் அக்ரிணையை குறிக்கிறது. சென்றால் அப்படிங்கிறது உயர்தனியில் பெண்பாலை குறிக்குது, ஆனால் இங்கே ஆண்பாலுக்கு வருது, ஞாபகம் வச்சுங்க. பலர்பாலில் வரணும். அது எவ்வளவு அழகான மலர். இங்கே ஆச்சரியக்குறி, அதாவது வந்திருக்கு உணர்ச்சிக்குறி வந்திருக்கு, அதனால் உணர்ச்சி தொடர். கூட்டுப்பெயரை குறிப்பிடுக. ஆட்டு, மந்தை, ஆண் நிறை. நிறை அப்படின்னா இங்கே பசுவை குறிக்கிறது, பசு. நிறை அப்படிங்கிறத வரணும். ஆட்டு, இங்கே ஆட்டு மந்தை அப்படின்னு தான் வரணும். ஆட்டு மந்தை, ஆண் வந்ததுனால நிறை. இதுவே ஆட்டு மந்தை அப்படின்னு வரணும். அடுத்து கூட்டுப்பெயரை எழுதுக. வீரர் என்றால் படை. சொற்களின் கூட்டுப்பெயர். தென்னை கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னா தென்னந்தோப்பு. இதில் பாருங்கள், தென்னங்காடு, தென்னங்கொல்லை, மாந்தோப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாந்தோப்பை நீங்கள் இங்கே எலிமினேட் பண்ணிடுவீங்க. தென்னந்தோப்பா தென்னங்கொல்லையான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போடணும். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இதற்கு செய், வயல், தாள், முயற்சி, வரை, மலை. மஞ்சு அப்படின்னா அது மலை என்பது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. அது முழவு என்றால் அது ஒரு இசைக்கருவி. அடுத்து விரட்டாதீர்கள். பறவைக்கு மரம் வீடு. வெட்டாதீர்கள். மனிதருக்கு அவை தரும் மரவீடு என்பது சரியான விடை. அடுத்து திணை. இச்சொற்களின் பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க. இதை மயங்கொலி பிழைகள் அப்படிமோ. திணை அப்படிங்கிற 2 சுழி நெய்க்கு உணவு பொருள் அப்படின்னும், இன்னொரு திணைக்கு ஒழுக்கம் அப்படின்னும் பொருள். சரியான நிறுத்தக்குறி உடைய சொற்களை தேர்ந்தெடு. தேன் போன்ற தமிழ். இங்கே பாருங்கள், இந்த ஒற்றை மேல்கூறு குறி எதற்கு இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு என கூறுவது உவமையாகும். சரியான நிறுத்தக்குறிகள் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார். இதில் இரட்டை மேல்கோள் குறி வச்சுருக்காங்க.
ஆச்சரியக்குறி வந்திருக்கு, இதை பார்த்துக்குங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிந்து எழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது சரியான விடை. அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை என்று பொருள். வால், இப்போ முன்னதான் பார்த்தோம், வால் அப்படின்னா வாழ்க்கை என்பது பொருள். இது ஒரே கொஸ்டினில் 2 முறை வந்திருக்கு. வால் அப்படிங்கிறது இங்கே வாழ்தல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது 2 முறையும் தவறாகவே வந்திருக்கும். இது கேஷுவல் தான், ஏன்னா ஏதோ ஒரு டைம் ஒரே கொஸ்டினை 2 முறை கேட்டிருப்பாங்க, அல்லது மேலே உள்ள கொஸ்டினுக்கு கீழே உள்ளதும் அதே ஆன்சராக இருந்திருக்கும், அப்படி தான் வந்திருக்கும். ஆனால் கொஸ்டினே 2 முறை கேட்டிருக்காங்க. கும்பகோணம் என்பதன் மருவு குடந்தை. இங்கே கும்பைன்னு நினச்சிக்கூடாது, குடந்தை. அடுத்து கோவை அப்படின்னா கோயம்புத்தூர், கோவன் புத்தூர் அப்படின்னு 2 இருக்குது. கோவன் புத்தூர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுதல். பஸ் ஸ்டாண்ட் என்றால் பேருந்து நிறுத்தம், நிலையம் வரக்கூடாது, இங்கே நிலையம் வரல, பேருந்து நிறுத்தம். பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா நிலையம் அப்படின்னு வரணும், பேருந்து நிறுத்தம் ஞாபகம் வச்சுங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லினை கண்டறிக. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆடிட்டர் என்றால் பட்டய கணக்கர். ஆடிட்டர் என்றால் பட்டய கணக்கர். நீங்கள் தலைமை கணக்கர் அப்படின்னு எழுதக்கூடாது, பட்டய கணக்கர். இது செய்வாயா என வினாவிற்கு நீயே செய் என கூறுவது ஏவல் விடை. கோட்டோவியம், இதை பிரித்தோம் அப்படின்னா கோடு கூட்டல் ஓவியம், கோடு கூட்டல் ஓவியம். இதை புணர்ச்சி விதிப்படி பிரிக்க கற்றுக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா கோடு கூட்டல் ஓவியம்னு இருக்கா, இங்கே கோடு அப்படிங்கிறது இந்த 2வை இட்டு கூட்டல் ஊன்னு எழுதலாமா, இட்டு கூட்டல் ஊன்னு எழுதலாமா. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படின்னு வரணும். இங்கே ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற விதிப்படி கோடு அப்படிங்கிறது கோட்டு கூட்டு ஓவியம், கோட்டு இட்டு 2 முறை வரும். இந்த இட்டுவும் ஓவும் சேர்ந்தால் டோவாக மாறிடும், அப்போ கோட்டு ஓவியம் அப்படிங்கிறது வரும். அடுத்து கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது அங்கே வந்துருச்சு, மறைவிடை. அடுத்து இரிகேஷன் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். அடுத்து சென்டென்ஸ் என்றால் தண்டனை, சொற்றொடர். இங்கே சொற்றொடர். இதுவே இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது, டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு இங்கே தண்டனை அப்படிங்கிறது வரணும். அடுத்து லைப்ரரி, சரியான சொல்லை தேர்க. நூலகம், லைப்ரரி அப்படின்னா நூலகம். இது இபுக், மின்னூல் அப்படின்னா இபுக். மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு. குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க். அடுத்து ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது ஒரு தற்செயல் நிகழ்வு. அடுத்து ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்க. விழலுக்கு இறைத்த நீர் போல, இது பயனற்ற செயல். ஊமையால் விளக்கு பெறும் பொருள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது வெளிப்படைத்தன்மை. இது 2022 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. சரியான வினையை தேர்ந்தெடுத்தல்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். வேலன் நேற்று படித்தான். எவ்வகை வாக்கியம் என நேற்று படித்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். பூக்களை பறிக்காதீர்கள், இது கட்டளை தொடர். இது ஏற்கனவே பார்த்ததும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவர். விடைக்கேற்ற வினாவை கேட்டிருக்காங்க. அப்போ சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறது சரியான விடை. இங்கே நீங்கள் குழம்புவீங்க. விடைக்கேற்ற வினாவை சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். இளங்கோவடிகள் யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் அப்படின்னு குழம்புவீங்க. இங்கே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் முதன்மை, அதனால் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சரியான விடையாக அமையும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே குழம்புறது இங்கே தான் இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழி. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? அதுதான் நெகிழி.
குவிந்து குவித்து இருவினை பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருளை தேர்க. குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் என்பது சரியான விடை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. திருந்து திருத்து. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு மாற்று. மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டாள் என்பது சரியான விடை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதற்கு சரியான விடை உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது என்பது சரியான விடை. பணிந்து பணித்து. முதல்ல பணித்து, இரண்டாவது பணிந்து. முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் என்பது சரியான விடை. அடுத்ததான் இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கிற. உயிர் 5, இரக்கம், அவ்வை, எளிமை, ஆடு. ஆடு, இரக்கம், உயிர், எளிமை, 5, அவ்வை என்பது சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.